தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 7:26-27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். புத்தி இல்லாத மனுஷன் இவன் யாருன்னா கேட்டதின்படி செய்யாதவன். அவன் தான் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனுஷன். இயேசுவை அஸ்திபாரமாக கொள்ளாதவன், இயேசுவையே நம்பிக்கையாய் வைக்காதவன், அதற்கு நேர்மாறாய் உலகமே கதி என்று வாழ்ந்தவன், உலகத்தை நம்பி உலகத்தை சார்ந்து வாழ்ந்தவன், உலக ஆசை, மன ஆசை, பொருள் ஆசை என்று உலகத்தாரை போல வாழ்ந்த, உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்த மனிதன், மணலின் மேல் கட்டுகிற மனிதன் அவன் தான். அப்போ அவனுக்கு பேர் வைக்கிறாரு புத்தி இல்லாத மனுஷன். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல அந்த வெல்தி ஃபார்மர், நன்றாய் அவன் நிலம் விளைந்ததுன்னு சொல்லப்பட்ட அவனை பார்த்து சொல்றாரு, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போகும், அப்பொழுது நீ சேர்த்தவைகள் யாருடையதான்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இரு. அவனை பார்த்து சொல்றாரு, பெரிய பணக்காரங்க அவன் ஆசீர்வாதம் தாங்க முடியல, இடிச்சு கட்டணும்னு சொல்றான். அந்த பெரிய பணக்காரன் விவசாயத்தில் வெற்றி பெற்று விட்டான், பொருளாதாரத்தில் வெற்றி பெற்று விட்டான், சேர்த்து வைக்கிறதுல வெற்றி பெற்று விட்டான், உலக பிரகாரமான வெற்றி பெற்றவன். அவனை பார்த்து அப்பா சொல்றாரு, மதிகேடனே. ஆண்டவர் சில நேரத்துல பேசுறதுல இருக்கு பாருங்க. உலக பிரகாரமாக வாழ்ந்து உலகப்புற மனுஷனை போலவே நம்ம வாழ்ந்து அப்பாடி வார்த்தைக்கு செவி கொடுக்காம உலகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தா நம்மையும் பார்த்து கர்த்தா தான் சொல்லுவாரு, புத்தி இல்லாத மனிதர்கள். அதனால மனத்தை வைத்தோ உலக பிரகாரமான வெற்றியை வைத்தோ நாம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அர்த்தம் கிடையாது. வேதத்தின்படி வாழ்ந்து வேதத்தின் வெளிச்சத்திலே வெற்றி பெற்றவர்கள் தான் அப்பா கும்பு ஞானிகளும் புத்தி உள்ளவர்களும் வெற்றி பெற்றவர்கள். ஆக குடும்ப வாழ்க்கையில, கல்வியில, வேலையில வெற்றி தேவைதான், சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கு முன்பு ஆவிக்குரிய காரியத்தில் வெற்றி பெறணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்க. கர்த்தர் சொல்றானிக்கு படிப்பில வெற்றி பெறுவீர்கள், வேலையில வெற்றி பெறுவீர்கள், உங்க குடும்ப வாழ்க்கையிலும் நிச்சயமா கர்த்தர் வெற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.